ஒரு சாதாரணமா தோன்ற ஒரு பழமரம். ஆனா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான வருஷ கதைகள் புதைஞ்சிருக்கு. வாங்க, அந்த ஆச்சரியமான ரகசியங்களை நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இழுந்த பழம், இழுந்த பழம். இந்த வார்த்தைகளை கேட்டாலே நம்மள் பலருக்கும் அந்த பழைய துள்ளலான தமிழ் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த பழத்தோட புளிப்பு, இனிப்பு சுவை மாதிரியே அந்த பாட்டும் நம்ம மனசுல ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு, இல்லையா? ஆனா இந்த இலந்தை மரம் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே ரொம்ப விசேஷமானது. தமிழ்ல இலந்தை, ஹிந்தியில பேர், சமஸ்கிருதத்துல பதரைன்னு இதுக்கு பல பேர் இருக்கு. ஒவ்வொரு பேரும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான கதையை வச்சிருக்கு. வாங்க, அந்த கதைக்குள்ள நாம இப்போ பயணிக்கலாம். நம்மளோட முதல் பயணம் இதிகாச உலகமான ராமாயணத்துக்குள்ளதான். பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண முள்மரம் மாதிரி இருந்தாலும் இது எப்படி தெய்வீகத்தன்மை வாய்ந்ததா மாறுச்சுன்னு பார்க்கலாம். ராமாயணத்தை பொறுத்தவரை இந்த இலந்தை மரத்துக்கு ரெண்டு முக்கியமான ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கு. ஒன்னு அதோட அசாத்தியமான தைரியத்துக்காக, இன்னொன்னு அதோட தூய்மையான பக்திக்காக. கதை என்னன்னா, ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது ஒரு சின்ன இலந்தை மரம் தன்னோட முள் கிளைகளால அவனை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுச்சான். அதோட தைரியத்தை பார்த்து மெய்சிலிருத்த ராமர் அதுக்கு சாகா வரத்தை கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கும் இந்த மரத்தை வெட்டினாலும் ஒரு சின்ன வேர் இருந்தா கூட போதும், அது மறுபடியும் தழைச்சு வந்துரும். இன்னொரு பக்கம் சபரிங்கிற ஒரு மூதாட்டியோட தூய்மையான பக்திக்கு இந்த இலந்தை பழம் ஒரு சாட்சியா இருக்கு. பல வருஷமா ராமரோட வருகைக்காக காத்திருந்த சபரி அவருக்கு கொடுக்க காட்டு இலந்தை பழங்களே சேகரிக்கிறா. ஆனா அதுல புளிப்பான பழங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு பழத்தையும் அவளே கடிச்சு சுவைச்சு பார்த்து இனிப்பானதை மட்டும் ராமருக்காக எடுத்து வைக்கிறா. அவளோட அன்பை மட்டும் பார்த்த ராமர் அந்த எச்சில் பழங்களை கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அந்த தூய பக்தியிலிருந்து தான் சஞ்சீவனி மூலிகையே உருவாச்சுன்னு ஒரு கதை சொல்லுது. சரி, இதிகாச காலத்திலிருந்து நாம இப்போ நிஜ உலகத்துக்கு வருவோம். இந்த மரம் எப்படி இன்னிக்கும் போற்றப்படுற ஒரு அற்புதமா மாறுச்சு, அதுக்கு நம்ம பஞ்சாபுக்கு தான் போகணும். பஞ்சாப்ல ஒரு கதை இருக்கு. பிபி ரஜினிங்கிற ஒரு பக்தி உள்ள பெண். அவளோட அப்பா கடவுள் மேல அவளுக்கு இருந்த நம்பிக்கைய சோதிக்க அவளை ஒரு தொழுநோயாளிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அவ கொஞ்சம் கூட மனம் தளராம தன் கணவனை ஒரு கூடையில வச்சு சுமந்துகிட்டு ஊரூரா சிகிச்சை தேடி அலையறா. அப்போதான் அமிர்தசரஸ்ல ஒரு குளத்துல கருப்பு காகங்கள் மூழ்கி எழுந்து வெள்ளை நிறத்துல வர்றதா அவ கணவன் பார்க்கறான். உடனே பக்கத்துல இருந்த ஒரு இலந்தை மரத்தோட கிளைய பிடிச்சுக்கிட்டே அந்த குளத்துக்குள்ள இறங்குறான். என்ன ஆச்சரியம், அவனோட தொழுநோய் முழுசா குணமாயிடுது. அவரோட உடல் முழுசா குணமாயிடுச்சு. ஆனா இலந்த மரக்கிளைய அவர் பிடிச்சிருந்த விரல் மட்டும் அப்படியே இருந்துச்சு. பின்னால குரு ராமதாஸ் வந்து அந்த விரலையும் குணப்படுத்தி அந்த இடத்தோட மகிமைய உறுதி செஞ்சாரு. இது வெறும் கதை இல்லைங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். இன்னைக்கும் நீங்க அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த குளக்கரையில துக்கபஞ்சினி பேரி, அதாவது துயரம் நீக்கும் மரம் அப்படிங்கிற பெயர்ல அந்த இலந்தை மரம் ஒரு வாழும் சாட்சியா நிக்குது. ஆக இந்த இதிகாச கதைகளுக்கும் நாம இன்னைக்கு பார்க்கற இந்த நிஜமான மரத்துக்கும் அது இருக்கிற இடத்துக்கும் என்ன தொடர்பு? பத்ரிநாத்ல முனிவர்கள் தியானம் செஞ்ச இடத்துல இது ஒரு புனித மரமா இருக்கு. அமிர்தசரஸ் பொற்கோயில்ல இது துயரத்தை போக்குற மரமா இருக்கு. இப்படி இந்தியா முழுக்க பல புனித தலங்களோட அடையாளமா இந்த இலந்தை மரம் விளங்குது. இங்கேதான் புராணமும் அறிவியலும் ஒன்னு சேருது. ராமர் கொடுத்த வரத்தை பத்தி பேசணும் இல்லையா? நிஜமாவே இந்த மரம் ரொம்ப உறுதியானது. எவ்வளோ வறட்சி பனி வந்தாலும் தாங்கும். அதனாலதான் தரிசு நிலங்கள்ல கூட இது நல்லா வளரும். அதோட பழத்துல ஏகப்பட்ட விட்டமின்கள் இருக்கு. புராணங்கள் சொல்ற அந்த மீள்திறன் இந்த மரத்தோட நிஜமான குணங்கள்ல அப்படியே வெளிப்படுது. பாத்தீங்களா, நாம ஒரு சாதாரண பழத்தை பத்தின பாட்டுல ஆரம்பிச்சு எவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் இருக்கிற ஒரு உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இலந்தை மரம்ங்கிறது வெறும் முள்ளும் கிளைகளும் இருக்கிற ஒரு தாவரம் மட்டும் இல்ல. அது தைரியம், பக்தி, நம்பிக்கை, குணப்படுத்துதல்னு பல உயர்ந்த விஷயங்களோட ஒரு வாழும் சரித்திரம். அதனால அடுத்த முறை நீங்க ஒரு சாதாரண மரத்தை பார்க்கும்போது இல்ல ஒரு பழைய பாட்டை கேட்கும்போது ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க, அதுக்குள்ள என்ன மாதிரியான ஆச்சரியமான கதைகள்லாம் ஒளிஞ்சிருக்கலான்னு. ஏன்னா வரலாறு, அதிசயம் எல்லாமே நம்ம கவனிக்காத நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சாதாரண விஷயங்கள்ல தான் பெரும்பாலும் மறைஞ்சிருக்கு.